அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி பூஜையில் நீங்கள் இந்த மாதிரி பூஜை செய்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். வீட்டில் ஒரு சுபிக்ஷமான ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வீடு முழுவதுமே நிறைஞ்சிருக்கும். எந்த மாதிரி வழிபாடு செய்கிறதுனால நமக்கு நல்ல நிலைமைக்கு நாம் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தீமைகளை அழித்து தர்மம் வெற்றி பெறுவதை குறிப்பதைத்தான் நாம் நவராத்திரி விழாவாக நாடு முழுவதும் உள்ள மக்கள் அனைவருமே பிரம்மாண்டமாக இந்த நாட்களை நாம் கொண்டாடி வர்றோம். முன்னொரு காலத்திலேருந்தே அதிக அளவில் மக்கள் வழிபட்ட தெய்வம்னா அது சக்தி வழிபாடு தான். இன்றளவும் சக்தி வழிபாடு மிக மிக முக்கியமாக பெண் தெய்வங்களின் வழிபாட்டை இந்த 9 நாட்களுமே நாம் பெரும் விழாவாக நவராத்திரி விழாவாக கொண்டாடிட்டு வர்றோம். இப்படி இந்த நவராத்திரி நேரத்தில் நாம் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறதுனால எவ்வளோ பெரிய பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நவராத்திரி தினம் ஒவ்வொரு நாளுமே மாலை நேரத்தில் நீங்கள் பூஜை செய்கிறது சிறப்பானது. நவராத்திரினாலே அது இரவு வழிபாடு தான். சரஸ்வதி, லக்ஷ்மி, அம்பாள் படத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நெய்வேத்தியம் வைத்து விளக்கேற்றி தூபங்கள் எல்லாமே காமிச்சு பழம், கற்கண்டு இது எல்லாத்தையும் நெய்வேத்தியமாக வையுங்க. அனைத்து தெய்வங்களுமே என்னென்ன தெய்வம் படம் இருக்குமோ எல்லா படத்துக்குமே நீங்கள் பூக்கள் வச்சு மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். நவராத்திரி விழாவின் சிறப்பம்சமே வீடுகளில் நாம் கொலு வைத்து வழிபாடு செய்கிறது தான். 9 நாட்களுமே விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க வீட்டில் அனைத்து ஐஸ்வர்யமுமே சேருங்கிறது அனுபவம் வாய்ந்த நம்பிக்கையாக ஒரு வழிபாடாக நாம் ஒவ்வொரு வீட்டிலையுமே நவராத்திரி தினங்களில் கொலு வைத்து இப்படி வழிபாடு செய்கிறோம். நவராத்திரி கொலு வைக்கும்போது 9 படிகள் கொண்ட அந்த கொலு பீடம் அமைக்கணும். முதல் படியில் ஓரறிவு கொண்ட மரம், செடி இந்த பொம்மைகளை நாம் வைக்கணும். 2வது படியில் ஈரறிவு கொண்ட நத்தை, கடற்சங்கு இது எல்லாத்தையும் நாம் வைக்கணும். 3வது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு, ஊர்வன இந்த மாதிரி உயிர்களை எல்லாம் வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். 4வது படியில் வண்டு, நண்டு இந்த மாதிரி உள்ள உருவம் உள்ள பொம்மைகளை வைக்கணும். 5வது படியில் 5 அறிவு கொண்ட விலங்குகளையும் இந்த பொம்மைகளை நீங்கள் வைக்கணும். 6வது படியில் உயர்ந்த மனிதர்களின் பொம்மைகளையும், 7வது படியில் நாம் யாரை வைக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா சித்தர்கள், பெரிய பெரிய மகான்கள் இருப்பாங்களா அவங்களோட பொம்மைகளை நாம் வைக்கணும். 8வது படியில் தேவர்கள், அஷ்டதிக்க பாலகர்கள் இவங்களோட பொம்மைகள் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு வருடமுமே நாம் ஒவ்வொரு புதுசான ரொம்ப இல்லைனாலும் புதுசாக ஒரு பொம்மை அதில் கொலு பீடத்தில் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அடுத்ததாக 9வது படியில் பிரம்மன், விஷ்ணு, சிவன் இந்த கடவுளோட உருவ பொம்மையை நாம் வைப்பது ரொம்ப ரொம்ப நன்மையை உண்டாக்கும். ஓரறிவு உயிர் கூட பரிணாம வளர்ச்சியில் மனித நிலையை அடைந்து அதுக்கப்புறம் ஞானம் பெற்று இறுதியில் இறைநிலையை அடையலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வச்சு தான் இந்த கொலு வைக்கிறது நோக்கமே இதுதாங்க. கொலு வைக்கிறதுனால இந்த வீடுகளில் இருப்பவங்க 9 நாட்களுமே 9 விதமான மலர்கள் வச்சு தேவியர்கள் அனைவரையும் நாம் பூஜை செய்ய வேண்டும். இந்த 9 நாட்களுமே என்ன பூன்னு சொல்லி பார்க்கலாம். முதல் நாள் வெண்தாமரை, 2ஆம் நாள் மல்லிகை மலர், 3ஆம் நாள் மறிக்கொழுந்து கிடைச்சா நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்யுங்க. மறிக்கொழுந்து கிடைக்கலைன்னா சம்பங்கியை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. 4ஆம் நாள் ஜாதி மல்லி, 5ஆம் நாள் முல்லை மலர், 6ஆம் நாள் சிவந்த நிறமுள்ள என்ன மலர்கள்னாலும் சரிதான், 7ஆம் நாள் முல்லை மலர், 8ஆம் நாள் ரோஜா பூ, 9ஆம் நாள் செந்தாமரை இந்த மலர்களை கொண்டு நீங்கள் தேவியர்களை பூஜை செய்யும் பொழுது வீட்டில் தரித்திரம், வறுமை நிலை அனைத்துமே நீங்கும். அனைத்து விதமான செல்வங்களுமே நம் வீட்டில் சேரத் தொடங்கும். 10ஆம் நாளான விஜயதசமி அன்று 3, 5, 7 உங்களால் எத்தனை சுமங்கலி பெண்களுக்கு இந்த மாதிரி நாம் தானம் செய்ய முடியுமோ அத்தனை சுமங்கலி பெண்களுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு ஜாக்கெட் விட்டு, நல்ல வசதி படைச்சவங்கன்னா நல்ல ஒரு புடவை எடுத்து ஜாக்கெட் விட்டு, கண்ணாடி வளையல்கள், கண்ணாடி, மஞ்சள் குங்குமம், மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சு தர்றவங்களும் இருக்காங்க. நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அது உங்களோட சௌகரியத்தை பொறுத்து பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு தாம்பூலம் எடுத்து அதில்
ஜாக்கெட் பிட்டு புடவை எதனாலும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தானம் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலனை தரும். மிகுந்த புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளமை உண்டாகும். இந்த 9 நாட்களுமே நாம் வந்து துர்கா தேவியை வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்காங்க. நீங்கள் 9 நாட்களுமே சக்தி வழிபாடு செய்வது மிகப்பெரிய சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த நவராத்திரி நாட்கள் முழுவதுமே சுண்டல், பழம், பொரி இது எல்லாமே கொலு அந்த இடத்துல வச்சுட்டு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரையுமே நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க. வரும் குழந்தைகளுக்கு முக்கியமாக அவங்க என்ன வர ஒவ்வொரு குழந்தைக்குமே அவங்க மனசு மகிழ்ச்சி ஆகிற மாதிரி ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பென்சில் அந்த மாதிரி புத்தகம், நோட்டு, பேனா இது எதுனாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது வந்து நிஜமாகவே வந்து மிக சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியதான் இந்த நவராத்திரி கொலு வைக்கும் விழா. இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அது நல்ல முறையில் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 9 படிகள் அமைச்சு குறைந்த அளவு எண்ணிக்கையிலான நீங்கள் பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்தால் அடுத்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நன்றி.